அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது மாசாணி அம்மன் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சிக்கு அருகே தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும். இத்திருத்தலத்து மூலவர் மாசாணி அம்மன், மயான சயனி, தீர்த்தம் கிணற்று நீர் தீர்த்தம். ஊர் பொள்ளாச்சி ஆனைமலை. தை மாதத்தில் 18 நாள் திருவிழா நடைபெறுகிறது. அமாவாசை, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் திருவிழா போல கோலாகலமாக கொண்டாடப்படுது. உப்பாற்றின் வடகரையில் மாசாணி அம்மன் 17 அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் தெற்கே தலை வைத்து கபாலம், சர்ப்பம், திரிசூலம், உடுக்கை ஏந்தி மேலே நோக்கியபடி அருள்பாலிக்கின்றாள். சீதையை மீட்க சென்ற ராமர் இந்த அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றுள்ளது சிறப்பு. குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும், நம்பிக்கை துரோகம், புத்திர தோஷம், நோய்கள், பில்லி சூனியம் நீங்க, திருடு போன பொருட்கள் மீட்க இந்த அம்மனை வேண்டிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. பல பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்காங்க மாசாணி அம்மன். அம்பாளுக்கு எதிரே மகாமுனீஸ்வரர், பிரகாரத்தில் பேச்சியம்மன், துர்க்கை, மகிஷாசுரவர்தினி, சப்தமாதாக்கள், விநாயகர், புவனேஸ்வரி, பைரவர், கருப்பராயர் எல்லோரும் இருக்காங்க. இந்த கோயிலோட பெருமை சொல்கிறேன். பூ பெய்தும் பெண்கள் தங்களது உடலில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் பல பிரச்சனைகளை சந்தித்து உடல் உபாதைகளால் அவதிப்படுகின்றனர். அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பவளாக மாசாணி அம்மன் இருக்கிறாள். அவளது தரிசனம் பெற ஆனைமலைக்கு செல்ல வேண்டும். சீதையை மீட்க சென்ற ஸ்ரீராமர் இந்த அம்மனை வணங்கி அருள் பெற்று சென்றுள்ளது சிறப்பு. சீதையை ராவணன் கவர்ந்து சென்றபோது அவளை மீட்க ராமன் இவ்வழியே சென்றார். அப்போது இம்மயானத்தில் பராசக்தியின் வடிவமாய் மாசாணி அம்மன் இருப்பதை அறிந்து மயான மண்ணை கொண்டு அம்பாளை சயன உருவமாக செய்து வழிபட்டு சென்றார். இங்கு அம்பாள் மயானத்தில் சயனித்த நிலையில் காட்சி தருவதால் மயான சயனி என்றழைக்கப்பட்டு காலப்போக்கில் மாசாணி என்று மறுவிட்டு. இந்த கோயிலில் பச்சிலை மருந்து பிரசாதம் தர்றாங்க. பெண்கள் இதை சாப்பிட்டு கருப்பு கயிறு கட்டிக்கிட்டா தீவினைகள் நீங்காது, குழந்தை பாக்கியம் உண்டாகும். செவ்வரளி, உதிரிப்பூ மாலை, எலுமிச்சை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட பூ பெய்தும் சமயத்தில் ஏற்படும் உடல் தொடர்பான பிரச்சனைகள், வயிறு வலிகள் தீரும் என்பது நம்பிக்கை. மாசாணி அம்மன் பெண்களின் அம்மன். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து அப்பினால் திருடு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். பில்லி சூனியங்கள் விலகும். முறையீட்டு சீட்டில் குறைகளை எழுதி அம்பாளின் கையில் கட்டி வைக்க அவற்றிற்கு 90 நாட்களில் தீர்வு கிடைக்கும் என நம்புகின்றனர் பக்தர்கள். தல வரலாறு சொல்கிறேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை நன்னன் எனும் அரசன் ஆட்சி செய்தான். அவன் ஆழியாற்றின் கரையில் மாமரம் ஒன்றை வளர்த்து வந்தான். அம்மரத்தில் காய் கனிகளை யாரும் பறிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது எனவும் கட்டளையிட்டிருந்தான். ஒரு நாள் ஆழியாற்றில் குளித்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருத்தி ஆற்றில் மிதந்து வந்த அம்மரத்தின் கனியை உண்டுவிட்டாள். இதை அறிந்த மன்னன் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்தான். ஊர் மக்கள் எதிர்த்தனர். ஆனால் மன்னன் தண்டனையை நிறைவேற்றிவிட்டான். வருத்தம் கொண்ட மக்கள் மயானத்தில் அவளை சமாதிப்படுத்தி அவ்விடத்தில் அவளைப் போலவே சயனித்த நிலையிலான உருவத்தை செய்து வைத்தனர். காலப்போக்கில் அவளே ஊர்காக்கும் அம்மனாக இருந்திட மக்கள் இவ்விடத்திலேயே கோயில் எழுப்பிவிட்டனர். இது வரலாறு சுருக்கம். ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிங்க. சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. இப்போ தை மாதத்தில் 18 நாள் திருவிழா வரப்போகுது. அதனால் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவிழா கோலமாக இருக்கும் கோயில். மாதந்தோறும் வரும் அமாவாசை, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்லேயே கோயிலில் கூட்டம் திருவிழா போல் இருக்கும். இதில் இப்போ வரப்போகிறது தை அமாவாசை. தை அமாவாசை சொல்லவே வேண்டாம். பக்தர்கள் எல்லா ஊர்லேருந்தும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்துடுவாங்க. பெண்களுக்கு உடம்புல உள்ள உபாதை என்ன இருந்தாலும் அம்மனை வேண்டிக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக அம்மன் சரி பண்ணி கொடுக்குறாங்க. இது பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. இந்த அமாவாசைக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக சுவாமியை போய் தரிசிச்சுட்டு வாங்க.
இந்த வாட்டி முடியலனா கூட இனி வரும் நாட்களில் சுவாமியை கண்டிப்பாக தரிசிக்கணும்னு மனசில் நினைங்க, சுவாமியை வேண்டுங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் நம்மளை கூப்பிட்டு காட்சி தருவாங்க, நம்ம வாழ்க்கையை வளம் பெறவும் செய்வாங்க. நம்மக்கிட்ட எந்த தீமையும் அண்டாமையும் மாசாணி அம்மன் பார்த்துப்பாங்க. நல்லதையே நினைப்போம், கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.